வணக்கம். நான் சுவாமி நாகராஜன், நிர்வாகி, நிம்மதி மெத்தைகள் மற்றும் ஸ்ரீ அன்னை பஸ் குழுமம். கடந்த ஆண்டு 2024 நம்ம தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்திய கண்காட்சி, உற்பத்தியாளர்கள் மற்றும் அனைத்து விதமான சர்வீஸ் செக்டார் கண்காட்சி வெகு சிறப்பாக நடந்துச்சு. அதில் பல லட்சம் பேர் பங்கேற்றாங்க. நம்ம உற்பத்தி பொருள்கள் மதுரை மற்றும் மதுரை சார்ந்த பிற ஊர்களில் இந்த உற்பத்தி பொருள் கண்காட்சியில் நிறைய லீட்ஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் நிம்மதி மெத்தையில் நிறைய கஸ்டமர் மீட் பண்ணோம். எங்கள் நிம்மதி மெத்தைகளில் கஸ்டமருக்கு நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொடுத்தோம். அதோட லீட்ஸ் எங்களுக்கு இப்போ வரைக்குமே நல்ல ரிசல்ட்டு. ஏன்னா எங்களுக்கு டைரெக்டாக B2Cக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. பிஸ்னஸ் டு கஸ்டமருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்குனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ 2025 இப்போ மறுபடியும் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 27, 28, 29 அரையாண்டு விடுமுறையில் 2025 3 நாட்கள் தமுக்க மைதானத்தில் மினி சேம்பரும் எக்கனாமிக் சேம்பர் மற்றும் நம்ம மதுரை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 2 பேர் சேர்ந்து மறுபடியும் பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் விளையாட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு மற்றும் உணவு சம்மந்தப்பட்ட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, அதாவது உணவு திருவிழா, எங்களை மாதிரி உற்பத்தியாளர்கள் மற்றும் சர்வீஸ் செக்டார் அனைத்துமே டிஃப்ரெண்ட்டாக கலக்கியிருக்காங்கங்க. நீங்கள் எல்லோரும் வாங்கங்க, எல்லாத்தையும் பார்க்கலாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு வேணுங்கிற இன்புட்ஸ் எடுக்கலாம். இப்படிலாம் இருக்கா அப்படின்றது நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குற அளவுக்கு இந்த ட்ரிப் வியப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. வாங்க, எங்கள் நிம்மதி மெத்தைக்கு ஆதரவு கொடுங்க. நிம்மதியான உறக்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த நிம்மதி உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குங்க. எங்களோட நிம்மதியில் பயணம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஸ்லீப்பும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்களால் கொடுக்க முடியுங்க. கண்டிப்பாக வாங்க, தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் எக்கனாமிக் சேம்பருக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. ரொம்ப மிக்க நன்றி. வணக்கம்.